அன்பினர்களே, வடமாகாணத்தில் செம்மணி கூட்டு புதைகுழியை மீண்டும் அகழ்வாராய்ச்சியை தொடங்குவதற்காக நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கின்றது. 25 ஆண்டுகள் கடந்தும் கிடைக்காத நீதி கிடைக்குமா என்றால் அதை நம்மால் சொல்ல முடியாது. ஆனாலும் ஐரோப்பிய யூனியன் வருகையை தாமதப்படுத்திய நிலையில் இந்த கூட்டு செம்மணி அகழ்வாராய்ச்சியை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு கொடுத்திருக்கின்றது. அந்த செய்தியும் இன்று இலங்கையில் ஒரு செய்தியாக வெளிவந்தவன் இருக்கிறது. செம்மணி கூட்டு புதைகுழி தளத்தில் ஏறத்தாழ 8 வார கால அகழ்வாராய்ச்சிக்கான நிதியை நீதி அமைச்சு விடுவித்ததை தொடர்ந்து ஏப்ரல் இம்மாதம் 27ஆம் தேதி அன்று ஆராய்ச்சி மீண்டும் தொடங்கும் என யாழ்ப்பாண நீதிமன்றம் நேற்று அந்த உத்தரவை கட்டளை பிறப்பித்திருக்கின்றது. உள்நாட்டு போர்க்கால அட்டூழியங்களை எதிர்கொள்வதில் அரசாங்கத்தின் விருப்பத்தை சோதிக்கும் ஒரு விசாரணையாக இது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. செவ்வாயன்று நடைபெற்ற வழக்கு நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கிய நீதவான் கௌரவ எஸ் லெனின்குமார் அவர்கள் தளத்தில் 3ஆம் கட்ட பணிகளுக்காக நீதித்துறை மருத்துவ அதிகாரி சமர்ப்பித்த நிதி ஒதுக்கீட்டிற்கு அமைச்சு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அடுத்த வழக்கு விசாரணைக்கு வரும் அதே நாளில் அகழ்வாராய்ச்சியை தொடங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் ஏற்பாடுகளை இறுதி செய்வதற்காக அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு கூட்டத்தை புதன்கிழமை இன்று நடத்த உள்ளதாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த இடத்தை ஆய்வு செய்ய முன்னரே நீதிமன்ற அனுமதி பெற்றிருந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதி குழுக்கள் பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்ததால் உற்று நோக்குவதற்கு அங்கு பெரிதாக எதுவும் இல்லை என தீர்மானித்த பின்னர் செவ்வாய் அன்று திட்டமிட்டிருந்த தங்கள் வருகையை ஒத்திவைத்ததாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். அகழ்வாராய்ச்சி மீண்டும் தொடங்கிய பிறகு அந்த பிரதிநிதி குழு செம்மணிக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அகழ்வாராய்ச்சி பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்த போது ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு அந்த இடத்தை பார்வையிட ஆர்வம் காட்டவில்லை என்று காணாமல் போனவர்களின் உறுப்பினர்களுக்காக வாதாடும் வழக்கறிஞர் VS நிரஞ்சன் அவர்கள் நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் நடைபெற்று வரும் தடவிகள் பணிகளை உற்று நோக்குவதே மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக வாதாடும் மற்றொரு வழக்கறிஞரான ரணிதா யானராஜா இந்த வருகைக்கான நீதிமன்ற அனுமதி செல்லுபடியாகும் என்றும் அவரும் கூறியிருக்கின்றார்கள். யாழ்ப்பாண நகரின் புறநகர் பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த A9 நெடுஞ்சாலைக்கு அருகே அமைந்துள்ள செம்மணி புதைகுழி பகுதி 98ஆம் ஆண்டு முதல் இலங்கையின் போருக்கு பிந்திய கணக்கீடு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. தமிழ் பள்ளி மாணவி குருசாந்தி குமாரசாமியின் கற்பழிப்பு மற்றும் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற ஒரு சிப்பாய் 90ஆம் ஆண்டுகளின் நடுப்பகுதியில் தீபகத்தை இராணுவம் ஆக்கிரமித்திருந்த போது அங்கு 100கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டிருந்ததாக நீதிமன்றத்தை தெரிவித்திருந்தார். பல தசாப்தங்களாக காணாமல் போனவரின் குடும்பங்கள் பதில்களுக்காக காத்திருக்கின்றார்கள், இல்லை நீதிகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி புலனாய்வாளர்கள் இதுவரை 2 முந்தைய கட்டங்களாக 54 நாட்கள் அகழ்வாராய்ச்சி நடத்தியுள்ளனர். முதல் கட்டத்தில் 9 நாட்களும் 2ஆம் கட்டத்தில் 45 நாட்களும் அடையாளம் காணப்பட்ட 2 தடவியல் மண்டலங்களிலிருந்து அதிகாரிகள் 240 மனித எலும்பு கூடுகளை ஆவணப்படுத்தியுள்ளனர். அவற்றில் 239 தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. புதைக்கப்பட்டவர்களின் அடையாளங்கள், வயதுகள் மற்றும் இறப்புக்கான காரணங்களை கண்டறிவதற்கான தடவியல் பகுப்பாய்வு மெதுவாகவே நடைபெற்று வருகிறது என்றும் மேலும் எந்த ஒரு வழக்கும் தொடரப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. கடந்த கால அத்துமீறல்களுக்கு பொறுப்பேற்பதாக உறுதியளித்த பதவியேற்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு இந்த நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கப்படுவது அரசியல் ரீதியாக ஒரு சிக்கலான தருணத்தில் நிகழ்ந்துள்ளது. இருப்பினும் இடைக்கால நீதி வழங்கும் வேகம் குறித்து தமிழ் குடும்பங்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளிடமிருந்து அது பெருகி வரும் விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது என்றும் பல மாத தாமதத்திற்கு பிறகு நிதி விடுவிக்கப்படுவது வடக்கில் உள்ள பலரால் அரசாங்கத்தின் நோக்கத்திற்கான ஒரு சமிக்ஞையாக கருதப்படும்.
அதே சமயம் இந்த செயல்முறை பொறுப்பானவர்களை சென்றடையுமா என்பதும் குறித்த சந்தேகம் நீடிக்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மூன்றாம் கட்டம் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் என்றும் மனித உரிமை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஒரு பெரிய அகழ்வாராய்ச்சி வாய்ப்பு, மேம்படுத்தப்பட்ட தடவியல் திறன் மற்றும் சர்வதேச ஆய்வு ஆகியவற்றுடன் இணைந்து அந்த இடத்தின் அளவை நிறுவிருக்கும். யாழ்ப்பாணத்தின் பெரும் இராணுவ படை குவிக்கப்பட்டிருந்த காலத்தில் காணாமல் போன ஆயிரக்கணக்கான தமிழர்களின் எச்சங்களுடன் பொருந்தி பார்ப்பதற்கும் இதுவரையிலான சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. ஒவ்வொரு விசாரணைக்கும் நீதிமன்றத்தில் கூடியிருந்த உறவினர்களுக்கு அவர்களில் பலர் இப்போது வயதானவர்கள். இந்த அறிவிப்பு எச்சரிக்கையுடன் கூடிய நிம்மதியை அளித்தது. இராணுவ காவலில் கடைசியாக காணப்பட்ட தங்கள் மகன்கள், கணவர்கள் அல்லது சகோதரர்கள், பிள்ளைகள் கதியை அறியாமலேயே அவர்களில் பலர் பல ஆண்டுகளாக நீதிமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொண்டுள்ளனர். நீதிமன்றத்தின் உத்தரவு வரவேற்கத்தக்கது. ஆனால் இதற்கு முன்பு நாங்கள் வாக்குறுதிகளை கேட்டிருக்கின்றோம் என்று பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு அஞ்சி பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு குடும்ப உறுப்பினர் யாழ்ப்பாண மனிதரிடம் தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது முக்கியமானது என்னவென்றால் 27ஆம் தேதி அகழ்வாராய்ச்சிகள் உண்மையில் தொடங்குமா என்பதும் இறுதியில் கண்டெடுக்கப்படுவதற்கு ஏதாவது பொறுப்பேற்கப்படுகிறா என்பதற்கான கேள்வியும் எழுந்துள்ளது. மற்றொரு உறுப்பினர் தனது விமர்சனத்தை இன்னும் நேரடியாக முன்வைத்தார் என்றும் அகழ்வாராய்ச்சி மற்றும் போதாது என்று அவர் கூறினார். பொறுப்பானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதுதான் முக்கியம். மாறாக இந்த கல்லறைகள் உருவாக்கப்பட்ட நேரத்தில் பொறுப்புள்ள பதவிகளில் இருந்த நபர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கும் ஒரு அமைப்பையே நாங்கள் காண்கிறோம் என்றும் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். செம்மணி ஆராய்ச்சி என்பது ஆரம்பத்திலிருந்து சர்வதேச சமூகத்தின் கண்காணிப்பில் இருந்து வருகிறது. உள்ளூர் மட்டத்தில் அகழ்வுகளை மேற்கொள்ளும் போது சாட்சியங்கள் சிதைக்கப்படலாம் என்ற அச்சம் நிலவியது. எனவே தடவியல் நிபுணத்துவம் மற்றும் கண்காணிப்பிற்காக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐநா அமைப்புகளின் பங்களிப்பு கோரப்பட்டிருக்கின்றது. அகழ்வு பணிகளுக்கு தேவையான நிதி மற்றும் நவீன ஸ்கிரீனிங் கருவிகளை வழங்க ஐரோப்பிய நாடுகள் முன்வந்தன. இருப்பினும் இலங்கையின் அப்போதைய அரசியல் சூழல் மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் சர்வதேச நிபுணர்களின் வருகை அவ்வப்போது தாமதமானது. அகழ்வாராய்ச்சி நிறுத்தப்படுவதும் பின்னர் மீண்டும் தொடங்கப்படுவதற்குமான முக்கிய காரணங்களாக காலப்போக்கில் நிலத்தடி நீர் மற்றும் மட்டம் மாறுவதாலும் இயற்கை மாற்றங்களாலும் புதைக்கப்பட்ட உடல்களின் எச்சங்கள் அழிந்துவிடும் என மனித உரிமை அமைப்புகள் நீதிமன்றத்தில் வாதிட்டன. தங்கள் உறவுகளுக்கு என்ன ஆனது என்பதை அறியும் உரிமையை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக வழக்கு தாக்கல் செய்தனர். சர்வதேச அளவில் இலங்கை மீதான குற்றச்சாட்டுகள் வலுக்கும் போதெல்லாம் உள்நாட்டு பொறுமுறையை நிலைநாட்ட நீதிமன்றங்கள் இத்தகைய அகழ்வுகளுக்கு மீண்டும் மீண்டும் அனுமதி வழங்குவது வழக்கம்தான். தற்போதைய ஐரோப்பிய யூனியனின் வருகை தாமதமானாலும் நீதித்துறை இந்த அகழ்வை மீண்டும் தொடங்க உத்தரவிட்ட என்பது உள்நாட்டு விசாரணைகளை தாமதப்படுத்த முடியாது என்ற அழுத்தம், சர்வதேச கண்காணிப்பாளர்கள் வருவதற்கு முன்னதாகவே ஆரம்ப கட்ட பணிகளை உறுதி செய்தல், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் அரசுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே செம்மணி ஆராய்ச்சி என்பது, அகழ்வாராய்ச்சி என்பது வெறும் ஒரு அகழ்வு பணி மட்டுமல்ல, அது காணாமல் ஆக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களின் நீதிக்கான தேடலின் ஒரு அடையாளமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இதில் தமிழ் தரப்புகள் அதிக கரிசனை காட்டவில்லை என்பதும் இங்கு ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த விடயத்தில் தமிழ் தரப்புகள் அதிக அக்கறை செலுத்தப்படுமானால் மாத்திரம்தான் இதில் நீதி கிடைக்கும். சும்மா மலைக்கெழும்பும் காளான்கள் போட்டும் ஒரு எதிர்ப்பு கொடுப்பதும், ஒரு ஆர்ப்பாட்டம் எடுப்பதும், பதாதைகளை ஈண்டுவதும், அப்புறம் நீதிமன்றம் ஒரு கட்டளை கொடுப்பதும், அப்புறம் 5 நாளுக்கு தோண்டுவதும், அது மறைந்து விடுவது, இப்படியோ 25 ஆண்டுகளை கடத்தி விட்டது தமிழ் சமுதாயம் இந்த விடயத்தில். ஆக ஐரோப்பிய யூனியனும் மிகப்பெரிய அக்கறை கொண்டுள்ள நிலையில் வெளிநாட்டு மனித உரிமை அமைப்புகளும் இதில் கூடிய கவனம் செலுத்துவதால் பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக வாதிடும் வக்கீல் அமைப்புகள் மற்றும் தமிழ் தரப்புகள் உள்ளிட்ட பலதரப்பட்ட தரப்புகளும் இதில் மிகப்பெரிய அக்கறை காட்டுமானால் இந்த ஜேவிபி ஆட்சிக்குள் நீதி கிடைக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். இந்த ஜேவிபி ஆட்சி இல்லை என்றால் மீண்டும் ஒரு இனவாத அரசாங்கம் வருகின்ற போது நிச்சயமாக ஒரு விதமான நீதியும் கிடைக்க போவதில்லை என்பதை நாம் இங்கு மன வருத்தத்துடன் பதிவு செய்கின்றோம். மிக நீண்ட காலமாக இந்த விடயத்தில் நாம் கூடிய கவனம் செலுத்தி வருவது என்பதாலும், இந்த விடயத்தில் மீண்டும் நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துள்ளது என்பதாலும், வெளியுலகில் வாழ்கின்ற எம்பவர்கள், கோடிக்கணக்கான பணக்காரர்கள்
நிதி உதவி மற்றும் அதிநவீன ஸ்கிரீனிங் வகையான கருவிகளையும் கொடுக்கின்ற போது இந்த விடயத்தில் ஓரளவாவது நீதி கிடைக்கும் என்பது எமது ஆதங்கம். இவைகளுக்கெல்லாம் தமிழ் தரப்புகள் இதுக்கு கரிசனை காட்டவில்லை என்பதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விடயமாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். அதிக கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ் தரப்புக்கு இருக்கின்றது. இந்த மக்களின் வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்கின்ற அரசியல்வாதிகளும் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது எமது மிகப்பெரிய ஆதங்கமாகவும் சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.